Hello viewers, welcome to our channel Focus Tamil Medium Students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் Past Perfect Continuous Tense. இந்த டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன, பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் கொஸ்டின் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது, எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும், அதோட சேர்த்து சில எக்ஸாம்பிள்ஸும் தான் பார்க்க போகிறோம். இந்த டென்ஸை பற்றி ஷார்ட்டாக ஒன் சென்டென்ஸில் சொல்லணும் அப்படின்னா, பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு கண்டினியூ ஆகி முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஆக்ஷன்ஸை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். நேற்று 3 மணிக்கு அவள் படிச்சுக்கிட்டு இருந்தா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஷீ வாஸ் ஸ்டடியிங் 3 PM yesterday. இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே நேற்று அவள் 3 மணி நேரமாக படிச்சுக்கிட்டு இருந்தா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? She had been studying for 3 hours yesterday. இது past perfect continuous tense. இந்த ரெண்டு எக்ஸாம்பிளுமே பாஸ்டில் கண்டினியூ ஆன ஆக்ஷனை பற்றி தான் பேசுது. இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 3 PM அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது ஒரு குறிப்பிட்ட டைம். இதுவே செகண்ட் எக்ஸாம்பிளில் ஒரு குறிப்பிட்ட பீரியடை மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது ஃபார் 3 hours அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நான் அவனை கால் பண்ணப்போ அவன் மூவி பார்த்துக்கிட்டு இருந்தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஹீ வாஸ் வாட்சிங் மூவி வென் ஐ கால் ஹிம். இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவே அவன் காலையிலேருந்து மூவி பார்த்துக்கிட்டு இருந்தான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஹீ ஹேட் பீன் வாட்சிங் மூவி சின்ஸ் மார்னிங். இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? வென் ஐ கால் ஹிம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் டைம். நம்ம அவனை கால் பண்ணப்போ அது 2 மணியாக இருக்கலாம், இல்லை 3 மணியாக இருக்கலாம், ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம். இதுவே சின்ஸ் மார்னிங் அப்படின்னா காலையில் இருந்து, இது ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா பாஸ்ட்டில் ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு கண்டினியூவான ஆக்ஷனை பற்றி பேசுகிறது தான். நெக்ஸ்ட், இந்த டென்ஸோட பேசிக் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். இந்த டென்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஐ, யூ, வி, தே, ஹீ, ஷீ, இட் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஹேட் பீன் அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணும். இது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் ஹேட் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், தென் மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். We had been playing video game for 5 hours. We had been playing video game for 5 hours. இந்த சென்டென்ஸோட மீனிங், நாங்கள் 5 மணி நேரமாக வீடியோ கேம் விளையாடிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I had been reading that book for 5 months. I had been reading that book for 5 months. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் 5 மாதமாக அந்த புக்கை ரீட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட், நெகட்டிவ் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஹேட் நாட் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அண்ட் தென் மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஷீ ஹேட் நாட் பீன் ஒர்க்கிங் ஆல் டே, ஸோ ஷி வாஸ் எனர்ஜெட்டிக். ஷீ ஹேட் நாட் பீன் ஒர்க்கிங் ஆல் டே, ஸோ ஷி வாஸ் எனர்ஜெட்டிக். இந்த சென்டென்ஸோட மீனிங், அவள் நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலை, அதனால் அவள் எனர்ஜெட்டிக்காக இருந்தா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், I had not been studying hard during exams. I had not been studying hard during exams. இந்த சென்டென்ஸோட மீனிங், எக்ஸாம் டைமில் நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கல. நெக்ஸ்ட், பாசிட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேட் அப்படின்ற வேர்ப் இருக்கும், நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும், அண்ட் தென் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், நெக்ஸ்ட் மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகியிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Had she been working all day? Had she been working all day? இந்த கொஸ்டினோட மீனிங், அவள் நாள் முழுக்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாளா. இந்த ஸ்ட்ரக்சரோட சேர்த்து WH வேர்டு ஆட் பண்ணியும் நம்ம கொஸ்டின் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். How long had he been watching TV? How long had he been watching TV? இந்த கொஸ்டினோட மீனிங், அவன் எவ்வளோ நேரமாக டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட், நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹேட் நாட் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அதை ஷார்ட் பண்ணி ஹேடன்ட் அப்படின்னு சொல்லுவோம். தென் சப்ஜெக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் பீன் அப்படின்ற வேர்ப் இருக்கும், அண்ட் தென் மெயின் வேர்ப் அதோட ஐஎன்ஜி ஆட் ஆகி இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Hadn't they been living in Canada?
hadn't they been living in Canada? இந்த கொஸ்டினோட மீனிங் அவங்க கனடாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலையா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், hadn't he been playing video games? hadn't he been playing video games? இந்த கொஸ்டினோட மீனிங் அவன் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கலையா. நெக்ஸ்ட், எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன், பாஸ்ட்டில் ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆகி இருக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும் அல்லது ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். She had been working at that company for a year when she met John. She had been working at that company for a year when she met John. இந்த சென்டென்ஸோட மீனிங், அவள் ஜானை மீட் பண்ணப்போ அந்த கம்பெனியில் அவள் ஒரு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், She had been listening the same music for 4 hours when I came back home. She had been listening the same music for 4 hours when I came back home. இந்த சென்டென்ஸோட மீனிங், நான் வீட்டுக்கு திரும்பி வந்தப்போ அவள் 4 மணி நேரமாக ஒரே மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ரீசனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணி சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். The garden was wet because it had been raining. The garden was wet because it had been raining. இந்த சென்டென்ஸோட மீனிங், கார்டன் ஈரமாக இருந்துச்சு ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், The children had been playing so they were tired. The children had been playing so they were tired. இந்த சென்டென்ஸோட மீனிங், குழந்தைங்க விளையாடிக்கிட்டு இருந்தாங்க அதனால் அவங்க டயர்டாக இருந்தாங்க. நெக்ஸ்ட் சிச்சுவேஷன், ஏற்கனவே பார்த்தது தான், டூரேஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். John needed a break because he had been working all day. John needed a break because he had been working all day. இந்த சென்டென்ஸோட மீனிங், ஜானுக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டது ஏன்னா அவன் நாள் முழுவதும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், It had been raining heavy for several hours. It had been raining heavy for several hours. இந்த சென்டென்ஸோட மீனிங், பல மணி நேரமாக மழை ஹெவியாக பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.